நாங்கள் ஒரு ஊழலற்ற ஆட்சியை செய்ய விரும்புகிறோம், அதற்கான வழிமுறைகளை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற நிறைய பேசுகிறத நம்ம பார்த்துருக்குறோம். உதாரணத்துக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பார்ட்டி ஃபண்ட் தேவை கிடையாது. ஸோ இந்த மாதிரியான நடைமுறைகள் இந்த ஒரு மாதத்தில் டிஸ்பிளே பண்ண இந்த மாதிரியான விஷயங்கள் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம், ஒரு நல்ல ஸ்டார்ட் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஒரு சோதனை பரிசோதனைன்னு சொல்லலாம். இப்போ ஏன்னா புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, இவங்க யாருக்கும் பெரிதாக ஒரு ஊழல் பின்னணியும் கிடையாது. இந்த வெள்ளை அறிக்கையில் வரவு இப்போ எந்த அளவுக்கு கடன் இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் சொல்லியிருந்தாலும் கூட இன்னும் இந்த ஊழல்கள் நடந்திருக்கிறது, இந்த டெண்டரில் எந்த அளவுக்கு முறைகேடு நடந்தது, இந்த மாதிரியான விஷயங்களை அதில் பேசியிருக்கலாம். பட் அதை பேசாதது ஒரு ஏமாற்றம் அளிக்குதுன்ற மாதிரியான விமர்சனங்கள் அந்த வெள்ளை அறிக்கை வெளியீட்டுக்கு அப்புறமா வருது. நீங்களும் அதை எதிர்பார்த்தது? தீர்வு அப்படிங்கிறது அவங்க அதுலேருந்து ஆரம்பிக்கணும் வேலை செய்யறது. ஸோ அதுக்கான டைரக்ஷன் அவங்க அதில் ப்ரொவைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான முறைகேடுகள் நடந்திருக்குன்னா அந்த முறைகேடுகள் மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? இவ்வளோ பணம் இழந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பணத்தை மீட்டெடுக்க என்ன பண்ண போறீங்க? டாஸ்மாக் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ இந்த பாட்டிலுக்கு அந்த 10 ரூபா அப்படின்றத எம்டி பாட்டிலுக்கு ரிட்டர்ன் பண்ணுற மிஷின் இதெல்லாமே அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அந்த நடவடிக்கையை எப்படி பார்க்குறீங்க? அது மக்களுக்கு தெரியக்கூடிய ஒரு ஊழலாக இருக்கு. டாஸ்மாக் மூலமாக வருகிற வருமானத்தில் அரசாங்கத்தை நடத்த வேண்டும் என்ற எண்ணம் முதல்வருக்கு இல்லைன்னு சொல்கிற மதுவிலக்குத்துறை அமைச்சர் அவர் பேசும்பொழுது இந்த டாக்கும் நடுவில் ஓடுது. தனியார் மயமாக்குதல் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான சில டாக்ஸ். தனியார் மயமாக்குதல் சரியான தவறான மார்க்கின் கட்டுமான நிறுவனம் அதனுடைய அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் இருந்திருக்கு. இப்போ சுற்றுச்சூழல் அனுமதின்றது ரத்து செய்யப்பட்டிருக்கு. அது ஒரு முதல் வெற்றி அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. பட் அதே நேரம் நீங்கள் எழுப்புகிற அடுத்த கேள்வி, சிஎம்டிஏ மேலே நடவடிக்கை எடுக்க முடியுமா? அப்போதைய அமைச்சர் சேகர் பாபு அவர் மேலே ஆக்ஷன் எடுப்பீங்களான்னு ஒரு கேள்வியை கேட்குறீங்க. இதை நோக்கிய அரசாங்கத்தின் மீதான உங்களுக்கு செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமாக அந்த சங்கரானந்த்னு ஒரு கான்ட்ராக்டர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த சங்கரானந்துங்கிற கான்ட்ராக்டர் 170 கோடி ரூபா இல்லை 110 கோடி ரூபா அவருக்கு தான் கொடுத்தாங்க கான்ட்ராக்ட் அந்த வருஷம் கரூரில். 4,68,00,000 அவருக்கு அவர் ரோடே போடாலும் பேமெண்ட் கொடுத்துட்டாங்க. எம்புக்கெல்லாம் ஃபேக்காக எழுதியிருக்கிறாங்க, போட்ட மாதிரி ஃபேக்காக எழுதியிருக்கிறாங்க. அந்த எம்புக்கோட காப்பி உள்பட நான் ஆர்டிஐயில் வாங்கி நான் ஆதாரம் கொடுத்தேன். இந்த ஊழலில் முறைகேடில் ஈடுபட்டவங்க யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அறப்போர் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு ஜெயராம் வெங்கடேசன் அவர்கள். அவரிடம் தற்போது முக்கியமான சில விஷயங்கள் குறித்து பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ கடந்த கால ஆட்சியில் நிறைய ஊழல் புகார்கள் அதெல்லாம் தொடர்பாக நிறைய வழக்குகள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிற ஒருத்தர் நீங்கள். இப்போ இந்த ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் புதிய தாவேகா அரசு மீதான ஏதாவது நம்பிக்கை எந்த அளவுக்கு வந்திருக்கு? அவங்களுடைய இந்த ஒரு மாத கால செயல்பாடுகள் எப்படி இருக்கிறத நினைக்கிறீங்க? இந்த ஒரு மாசத்துல அவங்க என்ன டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் ஒரு ஊழலற்ற ஆட்சியை செய்ய விரும்புகிறோம், அதற்கான வழிமுறைகளை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற நிறைய பேசுறத நம்ம பார்த்துருக்குறோம். உதாரணத்துக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பார்ட்டி ஃபண்ட் தேவை கிடையாது, யாரும் கமிஷன் மினிஸ்டருக்கு அப்படின்னு யாரும் கமிஷன் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் அவங்க நிறைய டெண்டர்களை இந்த லிமிடெட் டெண்டர் அந்த மாதிரி போட்ட டெண்டர்கள்லாம் ரத்து பண்ணியிருக்கிறாங்க. காசி போன்ற ஊழல் அதிகாரிகளை மின்சார வரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான நடைமுறைகள் இப்போ அவர்கள் இந்த ஒரு மாதத்தில் டிஸ்பிளே பண்ண இந்த மாதிரியான விஷயங்கள் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம், ஒரு நல்ல ஸ்டார்ட் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். அதை ஆனால் ஒரு சிஸ்டமிக்காக நடக்கக்கூடிய ஒரு கரப்ஷனை நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு சிஸ்டமிக்கான ஒரு தீர்வை நோக்கி நகர வேண்டும். இப்போ இல்லீகல் மைனிங்னா ஏற்கனவே செய்த ஊழல்கள் மீது முறைகேடுகள் மீது அந்த பணத்தை மீட்டெடுக்கிறதா இருக்கட்டும், அந்த ஆட்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறதா இருக்கும், அது ஒரு பக்கம் பண்ணணும். பட் இன்னொரு பக்கம் இனி இல்லீகல் மைனிங் நடக்காமல் இருக்கணும்னா நீங்கள் பாஸ் வழிமுறையை சிஸ்டமிக்காக அங்கே கொண்டு வரணும். அது வேலிடேட் செய்யப்படணும். செக் போஸ்ட்டில் ஒரு மெட்ரிக் டன் கூட சட்டவிரோதமாக எடுத்துகிட்டு போக முடியாத அளவுக்கு நீங்கள் தெளிவாக சிஸ்டம் ரீதியாக தீர்வை நோக்கி வேலை செய்யணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அரசு செய்ய ஆரம்பிக்கணும். அது இன்னும் அந்த சிஸ்டமிக் தீர்வை நோக்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பட் அது இன்னும் தீர்வு வரலை. ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த தீர்வை நோக்கி ரொம்ப வேகமாக அவர்கள் செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஸோ லஞ்சம் வாங்குவதில் ஒவ்வொரு துறையிலையும் லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால்
அந்த லஞ்சம் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் ஒரு தீர்வு ஒவ்வொரு இடத்துலையும் நடத்தணும். சேவை பெறும் உரிமை சட்டம் கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள் எல்லாம் அவர்கள் உருவாக்குவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே. இப்போ ஆனால் இப்போ ஆரம்பத்திலே இன்னும் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறவங்க இதுக்கப்புறம் போக போக வேறு வகையில் வேற அழுத்தங்கள் வந்ததுன்னா மாறிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான கேள்வியும் இருக்குங்களா? கண்டிப்பாக அந்த கேள்விகள் இருக்கிறது. அந்த மாதிரியான அழுத்தங்கள் மிகப்பெரிய அளவில் ஒவ்வொரு துறைகள்லையும் இருக்க போகுது. அப்போ அந்தந்த துறை அமைச்சர், அந்தந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ண போகிறாங்க, எவ்வளோ ப்ரெஷரை நீங்கள் தாங்கி உங்களுடைய வேல்யூஸ்க்காக நிற்க போகிறீங்க, உங்களுடைய பொலிட்டிக்கல் வில் எந்த அளவுக்கு இருக்க போகுது, இது ஒரு டெஸ்ட், ஒரு சோதனை பரிசோதனைன்னு சொல்லலாம் இப்போ இவங்களுக்கு. ஏன்னா புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இவங்க யாருக்கும் பெரிதாக ஒரு ஊழல் பின்னணியோ இதுவோ கிடையாது. பெரும்பாலான அமைச்சர்கள் இதுதான் முதல் முறை எம்எல்ஏவாகவே ஆயிருக்கிறாங்க. ஸோ அவர்களுக்கெல்லாம் அந்த மாதிரியான எந்த பின்னணியும் கிடையாது. அதில் நிறைய பேர் நாங்கள் ஊழல் செய்யாத ஆட்சியை நடத்தணும்னு நினைக்கிறோம், எங்கள் டிபார்ட்மெண்ட்டை க்ளீனாக வச்சுருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருக்கிறாங்க. அப்போது இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். பட் ஆனால் அதற்கு தேவை ஒரு அசாத்தியமான தைரியமும் தேவை, ஒரு அசாத்தியமான அந்த தீர்வை நோக்கி வேலை செய்யக்கூடிய கடின உழைப்பும் தேவை. அப்போ அதையெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் மக்களுடைய ஆதரவும் மிகப்பெரிய அளவில் இருக்கும். இப்போ இன்னைக்கு லஞ்சம் ஒவ்வொரு துறையிலையும் போய் பட்டாக்கலாம் லட்சக்கணக்கான ரூபாய் கொடுத்து மக்கள் அழ வேண்டியது இருக்குது. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லாம் டபுள் டாக்குமெண்டேஷன் போட்டு கண்ணாமனாலும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி துறைகள்லாம் நீங்கள் நடவடிக்கை மிகப்பெரிய அளவில் பாய வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ இதெல்லாம் எடுத்தால்தான் அப்போ அங்கே அந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பயம் வரும். சமீபத்தில் வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க. அந்த வெள்ளை அறிக்கையில் வரவு இப்போ எந்த அளவுக்கு கடன் இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் சொல்லியிருந்தாலும் கூட இன்னும் இந்த ஊழல்கள் நடந்திருக்கிறது, இந்த மாதிரியான இந்த டெண்டரில் எந்த அளவுக்கு முறைகேடு நடந்தது, இந்த மாதிரியான விஷயங்களை அதில் பேசியிருக்கலாம். பட் அதை பேசாதது ஒரு ஏமாற்றம் அளிக்குதுன்ற மாதிரியான விமர்சனங்கள் அந்த வெள்ளை அறிக்கை வெளியீட்டுக்கு அப்புறமா வருது. நீங்களும் அதை எதிர்பார்த்துருந்தீங்களா? சரி, ஒயிட் பேப்பர் அப்படின்னும் போது அவங்க ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பற்றியும் அதற்கு இடையே இருக்கக்கூடிய கேப் அண்ட் அது எதனால் ஏற்படுகிறது, கடன் எவ்வளவு, இதெல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. ஒரு விஷயம் அவங்க என்ன அக்னாலேஜ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இதற்கு ஒரு சிஸ்டமிக் கரப்ஷன் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது என்பதை இந்த ரிப்போர்ட்டில் அக்னாலேஜ் பண்ணியிருக்கிறாங்க. மைனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோவிடுக்கு பிறகு அது 1000 கோடி ரூபாய் எழும்பவே இல்லை, அப்படியே இருந்திருக்கு, ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. நீங்கள் பல குவாரிகள் புதுசாக குவாரிகள் லைசன்ஸ் கொடுத்துருக்கிறீங்க. ஆனால் இன்னொரு பக்கம் உங்களுக்கு வர வேண்டிய அந்த சினரேஜ் ஃபீ கூட உங்களுக்கு சரியாக சேரலாம். அதற்கு காரணம் சட்டவிரோதமாக பயங்கரமாக அது லீக்கேஜஸ் போயிருக்கு. ஸோ அந்த லீக்கேஜஸ் அப்படிங்கிறத அவங்க அக்னாலேஜ் பண்ணுறாங்க. அது ஒரு முக்கியமான காரணம் இந்த நிதி நிலைமை இப்படி இருப்பது அப்படிங்கிறது. அது ரொம்ப முக்கியமானதுன்னு நம்ம நினைக்கிறோம் அந்த 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 மாதிரி சொன்னது. பட் அதை தாண்டி ஒரு வெள்ளை அறிக்கை சொல்யூஷன்ஸ் எதுவும் சொல்லலைன்றதும். ஆமாம், சொல்யூஷனை அவர்கள் எதுவும் சொல்லவில்லை. ரொம்ப முக்கியமாக அவர்கள் இது ஒரு நிதித்துறையில் ஓவராலாக நிதி நிலைமைக்கான ஒயிட் பேப்பர். பட் ஒவ்வொரு துறையும் அவங்க துறைக்கான ஒயிட் பேப்பரை போடும்போது அதற்கான தீர்வோடு அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்போ அடுத்தது எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாரு, எங்களுடைய துறையில் நாங்கள் ஒரு ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ண வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அந்த மாதிரி அந்த இதில் தான் எவ்வளவு ஊழல்கள், ஏன்னா இது ஒயிட் பேப்பரோட ஐடியா என்னன்னா என்ன நிலைமை இருக்குது அப்படிங்கிறத அதை கிளியராக மக்கள் பார்வைக்கு வைப்பது தான் ஒரு ஒயிட் பேப்பருடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. தீர்வு அப்படிங்கிறது அவங்க அதுலேருந்து ஆரம்பிக்கணும் வேலை செய்யறதுக்கு. ஸோ அதுக்கான டைரக்ஷன் அவங்க அதில் ப்ரொவைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மாதிரியான முறைகேடுகள் நடந்திருக்குன்னா அந்த முறைகேடுகள் மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க, இவ்வளோ பணம் இழந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பணத்தை மீட்டெடுக்க என்ன பண்ண போறீங்க. இப்போ ஈபின்னா நிலக்கரி இறக்குமதி ஊழல் 6000 கோடி ரூபாய் அடிச்சுட்டு போயிட்டாங்க, அதானி 3000 கோடி ரூபாய் அடிச்சுட்டு போயிட்டாரு. இப்போ தனியாரிடம் மின்சாரம் வாங்குறதுல 50000 கோடி அடிச்சுட்டு போயிட்டாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலில் 400 கோடி ரூபாய் அடிச்சுட்டு போயிட்டாங்க. நிலக்கரி போக்குவரத்தில் 2500 கோடி அடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த பணத்தெல்லாம் எப்படி ரெக்கவர் பண்ண போகிறோம்? இப்போ இந்த மாதிரி ஊழல் இனி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன மாற்றங்கள் செய்ய போகிறோம்? அப்போ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக மாறுகிறது. நீங்கள் செலவினங்களில் லீக்கேஜஸ் இருக்குது. செலவினங்களில் லீக்கேஜஸை கட்டுப்படுத்தினீங்கன்னா அப்போ எவ்வளவு உங்களுக்கு சேவ் ஆகும்? இன்னொரு பக்கம் வருவாயில் இந்த வருவாயில் இப்போ நீங்கள் ஓவராலாக நிதி நிலைமையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வருவாயில் பலவிதமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கைட்லைன் வேல்யூவும் மார்க்கெட் வேல்யூக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. இதை யூஸ் பண்ணி தான் எல்லா கருப்பு பணமும் வெள்ளை பணம் ஆக்கப்படுது. ஆனால் இன்னொரு பக்கம் ஸ்டாம்ப் டியூட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைக்கிறது கிடையாது அரசாங்கத்துக்கு. அதில் 1000கணக்கான கோடி ரூபாய் இழப்பு இருக்குது.
ஓகே. ஒரு ஒரு சீஃப் இன்ஜினியர் நாங்கள் வந்து புகார் கொடுத்துருந்தோம், கீதா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஹைவேஸில் ரிட்டையர்டு. அவங்க போய் ஜி ஸ்கொயரில் ஒரு பிளாட் வாங்குறாங்க. பக்கத்து பிளாட்டு அதே லே அவுட்டில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பக்கத்தில் பிளாட் வாங்குறாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா 10,500 ஒரு சதுரடிக்கு வாங்குறாங்க. இவங்க 3,500 ஒரு சதுரடிக்கு வாங்குறாங்க. எப்படி பாசிபிள்? ஒரே லே அவுட்டுக்குள்ளே 2 பக்கத்து பிளாட்டு. அவங்க 3,500 ஒரு சதுரடிக்கு வாங்குறாங்க, இவங்க 10,500 சதுரடி வாங்குறாங்க. ஜி ஸ்கொயர் வெப்சைட்டில் சதுரடி 10,500 அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுருக்காங்க. ரைட்டா? ஓகே. ஏன்னா கைட்லைன் வேல்யூ 3,500. அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, 3,500 கைட்லைன் வேல்யூக்கு மட்டும் ரெஜிஸ்ட்ரேஷனை காமிச்சிட்டு மீதி 7,000 என்ன பண்ணுறாங்க, அது கணக்கில் காட்டாமல் மறைக்கிறது. அப்போ அதில் அது கோடிக்கணக்கான ரூபாய்ன்னு வரும்போது அரசாங்கத்துக்கு அது வந்து லட்சக்கணக்கான ரூபாய் இழப்பு. நீங்கள் டாஸ்மாகில் 50% ஆஃப் த சேல்ஸ் வந்து எக்ஸைஸ்க்கு வெளியே நடக்குதுன்னும் போது எக்ஸைஸ்குள்ளே கொண்டு வரதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் நீங்கள் ரெவென்யூ ஒரு பக்கம் அதிகரிக்கணும், எக்ஸ்பெண்டிச்சரில் ஒரு பக்கம் நீங்கள் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் நடக்கக்கூடிய லீக்கேஜஸ், இந்த டெண்டரில் சம்பந்தமான ஊழல்கள், இந்த மாதிரி ஊழல்களை கட்டுப்படுத்தணும். இப்போ இதை நோக்கி அவங்க வேலை செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அந்த மாதிரி தான் இப்போ ரீசெண்ட்லி இந்த போடப்பட்ட டெண்டர்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணாங்களே, அது ஒரு நல்ல நடவடிக்கை அப்படின்னு பார்க்குறீங்க? சரி, டு ஸ்டார்ட் வித் அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா வந்து ஒரு முறைகேடு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. நீங்கள் லிமிடெட் டெண்டருங்கிற பேரில் கார்பரேஷனில் கண்ணாமண்ணு பைசா அடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. 50 லட்சம்ன்ற பேரில் ஒரு லிமிட்டை வச்சுட்டு 50 லட்சத்துக்கு கீழே நாங்கள் லிமிடெட் டெண்டராக கொடுக்கலாம், எங்களுக்கு தேவையான ஆட்களுக்கு கூப்பிட்டு கொடுக்கலாம். டோசர்னு வச்சுட்டு அவங்க 6 டோசரை 49 லட்சம் பிரித்து நீங்கள் டெண்டராக விடுறீங்க. ஏன்னா 50 லட்சத்துக்கு மேலேனா ஓப்பன் டெண்டராக விடணுங்கிறதுனால இப்படி போய் விடுறீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த லிமிடெட் டெண்டரில் உங்களுக்கு இன்ஜினியர் அவருக்கு தெரிஞ்ச ஒரு 3 பேரை மட்டும் கூப்பிட்டு அவர்கிட்ட மட்டும் கொட்டேஷன் வாங்குவார் இல்லையா? கொட்டேஷன் வாங்கும்போது கூட சேர்த்து என்ன பண்ணுவார், 49 லட்சம் இல்லைப்பா எனக்கு ஒரு 4 லட்சம் கொடுத்துருன்னு சொல்லிடுவார் அதில் இல்லையா? அப்படிதான் வந்து இந்த லிமிடெட் டெண்டர் அப்படிங்கிறது நடக்கும். அப்போது அதை நீங்கள் வந்து ஓப்பன் டெண்டராக மாற்றும் போது தான் காம்படிஷன் வரும். யார் குறைந்த விலைக்கு சொல்கிறாங்களோ அவங்க எடுப்பாங்க. அவை அனைத்து டெண்டரும் 1 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அனைத்து ஒப்பந்தங்களும் ஓப்பன் டெண்டராக விட வேண்டியதானே? இதெல்லாம் தான் இருக்கும் உங்களுக்கு. அப்போ இதுக்கு சட்ட ரீதியான மாற்றம் டெண்டர் டிரான்ஸ்பரன்சி சட்டத்தில் தேவை. அப்போ அதை நோக்கி அரசாங்கம் வேலை செய்யணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஓகே. இப்போ இந்த டாஸ்மாக் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ இந்த பாட்டிலுக்கு அந்த 10 ரூபாய் அப்படின்றத எம்டி பாட்டிலுக்கு ரிட்டர்ன் பண்ணுற மிஷின் இதெல்லாமே அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அந்த நடவடிக்கையை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு அது வந்து மக்களுக்கு தெரியக்கூடிய ஒரு ஊழலாக இருக்கிறது. ஒரு 10 ரூபாய் அப்படிங்கிறது கூட வாங்குறாங்க, அந்த 10 ரூபாய்க்கு வந்து பாட்டிலில் திரும்ப வாங்குறாங்க, இது பண்ணுறாங்கன்னு ஏதோ ஒரு சாக்கு போக்கு நடந்துகிட்டு இருக்கு. நான் என்ன பார்க்குறேன்னா, டாஸ்மாக் அப்படிங்கிறத நான் பல முறை பேசியிருக்கிறேன், இது ஒரு சமூக பொருளாதார சீரழிவு. நீங்கள் டாஸ்மாக் அப்படிங்கிறதுல இன்னைக்கு வந்து பார்லேருந்து எப்படி இல்லீகலாக ரன் ஆகிட்டு இருக்கு, நிறைய பார்கள், நிறைய டாஸ்மாக் கடைகளேயே வந்து இல்லீகலாக எப்படி லிக்கர் சேல் ஆகிட்டு இருக்கு, லார்ஜர் லெவல் ப்ராப்ளம் கண்ணாமண்ணான்னு இருக்குது. நீங்கள் அந்த சீரழிவே நீங்கள் வந்து இவ்வளவு கடைகள் திறந்து வைப்பதே எந்த அளவுக்கு ஒரு மக்களுக்கான இழப்பு. மக்கள் இழக்கக்கூடிய பணம் டாஸ்மாகிலிருந்து ஒரு 80,000 கோடி 90,000 கோடி ஒரு வருஷத்துக்கு. அவங்க குடும்பம் சீரழிவது மிகப்பெரிய அளவு. ஸோ நீங்கள் டாஸ்மாக் அப்படின்னா நீங்கள் டாஸ்மாகை வந்து கொஞ்சம் வேறு விதமாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதில் இருக்கக்கூடிய நிர்வாக ரீதியாக அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்க பண்ணணும். அந்த 10 ரூபாய் விஷயங்களை அட்ரஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரிகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனால் இது தண்ணி ரொம்ப லார்ஜர் கரப்ஷனை நீங்கள் அட்ரஸ் பண்ணணும். போக போக நீங்கள் கடைகளின் அளவை குறைச்சிக்கிட்டே வரணும். நீங்கள் இன்றைக்கி 4,000 கடை இருக்கிறீங்கன்னு நீங்கள் உங்களோட ப்ளூ பிரிண்ட் என்னவாக இருக்கணும், இன்னும் 2 வருஷத்துக்குள்ள நான் எப்படி நான் 2,000 கடையாக மாற்றுவேன், இல்லை 1000 கடையாக நான் கம்மி பண்ணுவேன் அப்படிங்கிறத நோக்கி நீங்கள் வேலை செய்யணும். அப்போ அப்படி செய்யும் பொழுது உங்களோட ரெவென்யூ குறையும். டாஸ்மாகில் பரவாயில்ல, டாஸ்மாகில் ரெவென்யூ குறைஞ்சதுன்னா அது சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய நல்லது. ஏன் டாஸ்மாகில் ரெவென்யூ குறையுதுங்கிறது டாஸ்மாகில் என்னதை காண்பிக்குது, எதை காண்பிக்கிறது என்றால் குடிப்பழக்கம் குறைவதை காண்பி. நீங்கள் குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்படுத்திட்டு இருக்கிறீங்க இல்லையா மக்களை, அந்த அடிமைப்படுத்துவது குறைவதை காண்பிக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க கள்ளச்சாராயத்துக்கு போங்க, இது பண்ணுவாங்க. இன்னைக்கு போலியா கள்ளச்சாராயம், இன்னைக்கு எல்லா இடத்துலையும் கள்ளச்சாராயம் இருக்குது. கள்ளச்சாராயமும் டாஸ்மாக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டாஸ்மாக் இருப்பதனால தான் கள்ளச்சாராயம் அதிகமாக இருக்குது. இங்கே கள்ளச்சாராயத்தை ஃபைட் பண்ணி தான் ஆகணும். அது என்றைக்காக இருந்தாலும் ஃபைட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும், ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கணும். ஆனால் டாஸ்மாக் இருந்ததுன்னா ஒருவர் முதல்ல குடிக்க அடிமையாவது டாஸ்மாகில். ஒன்ஸ் அடிமை ஆகிட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட 150 ரூபா இருந்தால் டாஸ்மாக்கு போவாங்க, 50 ரூபா இருந்தால் கள்ளச்சாராயத்துக்கு போவாங்க. அன்றைக்கி அவங்க கையில் என்ன இருக்குது அப்படிங்கிறது போகும். அப்போது நீங்கள் குடிப்பழக்கத்துக்கு எது அடிமையாக்குதோ நீங்கள் அதை அட்ரஸ் பண்ணீங்கன்னா நாளை கள்ளச்சாராயத்துக்கு போவதும் குறையும்.
கள்ளச்சாராயத்துடைய தேவையும் குறையும். ஸோ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்குவதை குறைப்பது தான் ஒரு அரசுடைய மிக முக்கியமான கடமையாக இருக்கும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்? ஒரு ரீஹாபிலிட்டேஷன் ஒரு 50,000 கோடி நீங்கள் இது பண்ணுறீங்க, ஒரு 500 கோடி 1% கூட நீங்கள் ரீஹாபிலிட்டேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணலன்னா எப்படி? ஸோ இதுதான் ஒரு டாஸ்மாகுடைய ஃபோக்கஸ். டாஸ்மாக் மூலமாக வருகிற வருமானத்தில் அரசாங்கத்தை நடத்த வேண்டும் என்ற எண்ணம் முதல்வருக்கு இல்லைன்னு சொல்கிற மதுவிலக்குத்துறை அமைச்சர் அவர் பேசும்பொழுது இந்த டாக்கும் நடுவில் ஓடுது. தனியார் மயமாக்குதல் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான சில டாக்ஸ். தனியார் மயமாக்குதல் சரியான முடிவு? தவறான ஒரு முடிவு. நீங்கள் ஒரு அரசுடைய வேலை அப்படிங்கிறது ஒரு மது ஒழிப்பை நோக்கி வேலை செய்வது தான் ஒரு அரசுடைய வேலையாக இருக்க வேண்டும். நீங்கள் என்ன தனியார் கிட்ட கொடுக்குறேன், தனியார் ரன் பண்ணுவாங்க. நீங்கள் மேபி உங்ககிட்ட இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியை வேணால் ஷிஃப்ட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். நான் டைரெக்டாக விற்கலை, அவங்க விற்றுக்கிட்டோம் அப்படி. பட் ஒரு கவர்மெண்ட்டுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்? இந்த பிரச்சனையை இன்னைக்கு எவ்வளவோ பெண்களும் குழந்தைகளும் நாங்கள் ஃபீல்டுக்கு போகிறா கேட்டால் பிரதான பிரச்சனையாக 2 விஷயம் சொல்கிறாங்க. நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக்கும் ட்ரக்ஸும் சொல்கிறாங்க. டாஸ்மாக் பெரிய பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் ட்ரக்ஸும் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஊர்களில் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் தான் பெரிய பிரச்சனையாக, மற்ற இடங்கள்லாம் ட்ரக்ஸை விட. ஓகே. ஸோ இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மக்கள் பார்க்குறாங்க. அவங்க குடும்பத்தையே அழிச்சிருது. நிறைய குடும்பங்களில் கணவர் இல்லை கணவர் ஒரு ஒன்றும் அந்த குடும்பத்துக்கு ஒரு உதவாத ஒரு மனிதனாக மாறிவிடுகிறார். ஏன்னா அவர் சம்பாதிக்கிறது பூரா டாஸ்மாகில் போயிடுது, சம்பாதிக்கவே முடியாமல் போயிடுது. இல்லை அவர் உடல் ரீதியாக மிகப்பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகிறாரு. குடும்பத்திலேருந்து இன்னும் செலவு பண்ணி அவரை காப்பாற்ற வேண்டிய அவசியம் ஏற்படுது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிவிடுது. பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் இன்னைக்கு கொண்டு போய் நிற்பாட்டியிருக்கு. ஒரு சமூகத்தில் ஒரு பெண் காலையில் எழுந்ததுலேருந்து அவங்க வீட்டு வேலை பார்த்துட்டு வேலைக்கு போயிட்டு ப்ளஸ்ஸு காலங்காத்தால் 5 மணிக்கு பெரும்பாக்கத்துலேருந்து பார்த்துட்டு அவங்க கடைசியில் திரும்ப வீட்டுக்கு போனாங்கன்னா அவங்க வீடு சவரி இடிஞ்சு விழும். அவங்க வீட்டில் தண்ணி இருக்காது. 2 நாளைக்கு ஒரு மணி நேரம் தான் தண்ணி கிடைக்கும். கண்ணையினரில், இங்கே எழில் நகரில், இங்கே பெரும்பாக்கத்தில், இவ்வளோ இடத்துல அவ்வளவு சமூக பிரச்சனைகளுக்கு நடுவில் அவங்களுடைய நிலைமை யோசிச்சுப்பாங்க. அப்போ இதையெல்லாம் ஒரு அரசு ஒரு சமூக நீதி அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இதை தான் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இதுக்கு தான் தனி கவனம் செலுத்தப்படணும். இப்போது நான் என்ன கேட்குறேன், ஒரு டிஎன்யூஎஸ்டிபியில் இப்போ ஒரு வார்டுக்கு ஒரு ஏஇ அப்படின்னு நீங்கள் மிச்ச இடத்துல வைக்கலாம். அங்கே எவ்வளோ வைக்கணும்? ஒரு வார்டுன்னு எடுத்திங்கன்னா ஒரு வார்டில் அவ்வளோ ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் நீங்கள் அடுக்குமாடி போட்டு அவ்வளோ பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு ஏஇ வேணும். நீங்கள் அந்த மேன் பவர் அங்கே வைக்கணும். நீங்கள் போதுமான மேன் பவர் வச்சு போதுமான பணம் கொடுத்து அங்கே தேவைப்படக்கூடிய வசதிகளை ஏற்படுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு டிக்னிட்டியோட ஒரு மனிதன் வாழ்வதற்கான விஷயத்தை ஏற்படுத்தும். இப்போ நம்ம சொல்கிறாங்க கஷ்டப்பட்டு அவங்க ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிச்சு, சரி நம்ம தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம், பையன் நாளைக்கு இப்போ படித்து வந்துடுவான், நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றுவான், நம்மளை நாளைக்கு ஒரு பெட்டர் லைஃப் வரும்னு ஒரு நம்பிக்கையோடு வரக்கூடியவங்க வீட்டில் பையன் ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகிட்டான்னா என்ன ஆகுது? அந்த மாதிரி பல பெண்கள் என்ன ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு என்னங்க இருக்குது, அப்புறம் என் ஹஸ்பண்ட் டாஸ்மாகில் குடிச்சு இறந்து போயாச்சு, சரி பையன் படித்து வருவாங்க, பையன் இப்போ ட்ரக்கை அடிக்ட் ஆகிட்டான், இப்போ நான் என்ன பண்ணணும்? இதுக்கு மேலே நான் என்ன எதிர்பார்க்குறேன்? எனக்கு இன்னுமே இல்லை, ஹோப்பே இல்லை லைஃப் ஹோப்பே இல்லாமல் அப்போ அவ்வளோ பெண்கள் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அப்போ என்ன மாதிரி ஒரு சமூகத்தை நம்ம கட்டமைச்சிட்டு இருக்கிறோம். ஸோ ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இப்போ இருக்க கவர்மெண்ட் தலையில் இருக்குது. அவங்க அதை எப்படி பண்ணுறாங்க பார்க்கலாம். நம்ம ரீசெண்ட்லி நீங்கள் தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்திட்டு வந்த இந்த பிரிகேட் மார்கன் கட்டுமான நிறுவனம் அதனுடைய அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் இருந்ததுக்கு இப்போ சுற்றுச்சூழல் அனுமதின்றது ரத்து செய்யப்பட்டிருக்கு. அது ஒரு முதல் வெற்றி அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. பட் அதே நேரம் நீங்கள் எழுப்புகிற அடுத்த கேள்வி, சிஎம்டிஏ மேலே நடவடிக்கை எடுக்க முடியுமா? அப்போ இருந்த சிஎம்டிஏவினுடைய ஹெட்டாக இருந்த அமைச்சர், அப்போதைய அமைச்சர் சேகர் பாபு, அவர் மேலே ஆக்ஷன் எடுப்பீங்களான்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. இதை நோக்கிய அரசாங்கத்தின் மீதான உங்களோட பார்வை எப்படி இருக்கு? சரி, முதல்ல அவங்க சிஎம்டி அனுமதியே ரத்து பண்ணணும். கட்டுமான அனுமதி, இப்போ என்விரான்மெண்டல் கிளியரன்ஸை ஒரு மிகப்பெரிய தொடர்ந்து இந்த கேள்விகளை எழுப்பி இப்போ என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் ரத்தாயிருக்கு. இப்போ அடுத்தது சிஎம்டிஏ அனுமதியை அவர்கள் எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் அவங்க ரத்து பண்ணணும். அதை செய்த பிறகு அவங்க கண்டிப்பாக இந்த ஊழலில் முறைகேடில் ஈடுபட்டவங்க யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும். இது ஒரு முறைகேடு, அப்பட்டமான முறைகேடு. உங்களுக்கு தெரியும், அந்த மேப்புக்குள்ளே பிரிகேட் லேண்ட் வருதுன்னு ஸ்டேட் வெட்லேண்ட் அத்தாரிட்டிக்கு நல்லா தெரியும். ஸ்டேட் வெட்லேண்ட் அத்தாரிட்டியோடைய அதிகாரிகளை
ஃபோன் ரெக்கார்டை எடுத்து பார்த்தா சிஎம் ஆஃபீஸ்லேருந்தா இல்லை மற்ற ஆஃபீஸ்லேருந்தா எங்கேருந்து ஃபோன் போச்சு, யாருக்கு போச்சு, எல்லாமே விசாரணை பண்ணணும்ல. எந்த ஆஃபீஸ்லேருந்து எங்கே போச்சு ஃபோனு, எங்கேருந்து ப்ரெஷர் வந்தது, அந்த பிரிகேடு ப்ராப்பர்ட்டி ராம்சார் சைட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறத மறைப்பதற்கு யார் என்னென்ன எஃபர்ட் எடுத்தாங்க அந்த அப்ரூவல் கொடுக்கறதுக்காக, இதெல்லாம் நம்ம அந்த விசாரணையில் கவர் செய்யப்படணும். செய்வாங்களான்னு தெரியாது. இப்போ சேகர் பாபு ஒரு சிஎம்டி அமைச்சராக கையெழுத்து போட்டிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் உங்களுடைய முதலமைச்சர் தான் நாங்கள் ராம்சார் பகுதி, நாங்கள் ராம்சாரை டிக்ளேர் பண்ணியிருக்கோம் பள்ளிக்கரணைன்னு இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு சிஎம்டி அர்பன் பிளானிங்குடைய வேலை என்ன? எங்கே கட்டுமானம் செய்யலாம், எங்கே கட்டுமானம் செய்யக்கூடாது என்று முடிவு செய்யக்கூடியவர்கள் நீங்கள். அப்போ ஒரு ராம்சார் பகுதியில் எந்த விதமான கட்டுமானமும் செய்யக்கூடாதுங்கிறது சட்டம். சும்மா அது ஏதோ கைட்லைன்லாம் கிடையாது, அது ஒரு சட்டம். என்விரான்மெண்டல் ஆக்டு கீழே வெட்லேண்ட் கன்சர்வேஷன் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸில் போடப்பட்டு இருக்கக்கூடிய சட்ட விதி. அப்போ நீங்கள் அதையெல்லாம் மீற முடியாது. அதை மீறி தானே கையெழுத்து போட்டு சேகர் பாபுவும் சிஎம்டி அப்போ இருந்த செக்ரட்டரி அன்சுல் மிஸ்ரா இவங்க எல்லாரும் கொடுத்துருக்குறீங்க. ஓகே, ஆனால் அதில் தான் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் மின்துறை அமைச்சரை சந்தித்து நீங்கள் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்குது. அதில் ஒரு 10 வழக்குகள் மட்டும்தான் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. மற்ற வழக்குகள் எல்லாம் கொஞ்சம் பார்க்கணுன்னு ஒரு மனு ஒன்று கொடுத்துட்டு வந்திருக்கிறீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதில் அவர் அமைச்சர் என்ன சொல்லியிருந்தாரு? இப்போ அதில் உங்களுக்கு இந்த வழக்குகள்லாம் மீண்டும் தோண்டப்படும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குங்களா? சரி, கிட்டத்தட்ட 40 புகார்கள் அறப்பொறை இயக்கம் இது வரைக்கும் கொடுத்துருக்குறோம். அந்த 40 புகார்களில் 9 எஃப்ஐஆர் ஆயிருக்கு. நிறைய விஷயங்கள் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்காமல் இருக்குது. இப்போ உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷன் சொல்லி இந்த ரேஷன் துறையில் போக்குவரத்து இதெல்லாம் 992 கோடி ரூபாய் ஊழல். சக்கரபாணி அமைச்சராக இருந்தால் அந்த துறையில் நடந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஊழல். இந்த ஒரு 3 நிறுவனங்களுக்கு மட்டுமே கந்தசாமி. இப்போ இதெல்லாம் எஃப்ஐஆர் போட்டு ஆரம்பிக்கணும்ல. 300 ரூபாய்க்கு லாரி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க, 600 ரூபாய்க்கு போட்டிருக்கிறாங்க. ராஜகண்ணப்பன் அமைச்சர் 5 ஏக்கர் லேண்டு ஜிஎஸ்டி ரோட்டில் அபகரித்து வச்சிருக்கிறாரு. முன்னாள் அமைச்சர் ராஜகண்ணப்பன். எவ்வளவு ஊழல்கள்! கேபி பார்க் ஊழல் நமக்கு தெரியும். 5 மூட்டை சிமெண்ட் மணலுக்கு பதில் 15 மூட்டை மணல் கலந்துருக்கிறாங்க ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு. சேகர் பாபுவும் அன்பரசனும் அங்கே வந்து பேட்டிலாம் கொடுத்தாங்க, நாங்கள் அப்படியே கிழிச்சிருவோம்னு. என்ன பண்ணாங்க? அந்த விசாரணை அறிக்கையை கிழிச்சு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா விசாரணை பண்ணி டிவிஎஸ்சி இதில் எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும்னு வேறு சொல்லிட்டாங்க. இன்னும் வரையும் எஃப்ஐஆர் இல்லை. ஸோ அந்த மாதிரி பல்வேறு ஊழல்கள், நிலக்கரி இறக்குமதி ஊழல் நான் சொன்னது இருக்கட்டும். நீங்கள் கரூரில் அவர் அந்த செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமாக அந்த சங்கரானந்த்னு ஒரு கான்ட்ராக்டர், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த சங்கரானந்துங்கிற கான்ட்ராக்டர் வந்து 170 கோடி ரூபா இல்லை 110 கோடி ரூபா அவருக்கு தான் கொடுத்தாங்க கான்ட்ராக்ட் அந்த வருஷம். கரூரில் 4,68,00,000 அவருக்கு வந்து அவர் ரோடே போடாலும் பேமெண்ட் கொடுத்துட்டாங்க. எம்புக்கெல்லாம் ஃபேக்காக எழுதியிருக்கிறாங்க, போட்ட மாதிரி ஃபேக்காக எழுதியிருக்கிறாங்க. அந்த எம்புக்கோட காப்பி உள்பட நான் வந்து ஆர்டிஐயில் வாங்கி நான் ஆதாரம் கொடுத்துருக்குறேன். இன்கம் டேக்ஸ் வந்து அந்த சங்கரானந்தெல்லாம் ரைடு பண்ணாங்க, ஞாபகம் இருக்கும், செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர்னு சொல்லி. ஏன்னா இதெல்லாம் இருக்குது, புகார் இருக்குது, எஃப்ஐஆர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஸ்டேட். ஸோ நாங்கள் என்ன கொடுத்துருக்கோம்னா இந்த மாதிரி இது கூட ஞாபகம் இருக்கும், திருவண்ணாமலையில் 3 மாதத்தில் ஒரு பிரிட்ஜை இடிஞ்சு விழுந்தது. ஆமாம், அது கொடுத்துருக்குறோம். இவ்வளவு இந்த மாதிரி எல்லா ஊழல்களும் நம்ம வந்து திமுக ஆட்சி காலத்தில் நடந்த பல்வேறு ஊழல்கள் 40 ஊழல் புகார்களையும் கொடுத்துருக்குறோம். என்னென்ன லிஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அமைச்சர் வந்து அவர் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டுக்கும் அவர் தான் மினிஸ்டர், லா மினிஸ்டரும். ஸோ அதனால் நாங்கள் அவரையும் சந்தித்து கொடுத்துருக்குறோம். லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் அமைச்சிருக்கிறோம். ஸோ அவர்கள் கூடி சீக்கிரம் பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கணும். ஓகேங்க சார், நிறைவாக ஒரு விஷயம், இப்போது இந்த ஆட்சியில் பிரதானமான 2 பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனை மின்வெட்டு. திடீர்னு மின்வெட்டு தலை தூக்கியிருக்கு. அதுக்கு அரசு துறை தரப்பில் நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது ஓரளவு தெரிஞ்ச ஒருத்தர். அப்போது உள்ளுக்குள்ளே என்ன தான் நடக்குது? முந்தைய காலங்களில் நடந்த ஊழல்கள் அதற்கு காரணமா? இப்போ இருக்கிற அதிகாரிகள் ஒத்துழைக்காதது காரணமா? இல்லை இந்த அரசினுடைய நிர்வாகமின்மையா? அவங்க சரியாக நிர்வாகம் பண்ணலையா? என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இந்த மின்வெட்டு பிரச்சனை? சரி, நிர்வாகமின்மை வந்து ஒரு இவ்வளவு சீக்கிரமாக ஒரு நிர்வாகமின்மையினால திடீர்னு ஒரு கவர்மெண்ட் மாறணும்லாம் இப்படி வந்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரெண்டு லெவல்லையும் இஷ்யூ இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு லெவலில் வந்து அந்த அதிகாரிகள் கோஆப்ரேட் பண்ணாமல் இருக்கிறதும் ஒரு லெவலில் நடக்குது. இன்னொரு பக்கம் வந்து அந்த குவாலிட்டி ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர், குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் சப்ளை, நீங்கள் வந்து கொஞ்சம் ஹை லோடு போச்சுன்னா டப்புன்னு அங்கங்கே வெடிக்கிறதா இருக்கட்டும், இது பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் அதில் பின்னாடி நடந்த ஊழல்கள் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறதும் இல்லை, ஹார்ட் டிஸ்கே திடீர்னு காணாமல் போகுது. ஆமாம், ஹார்ட் டிஸ்க் காணாமல் போச்சு. இந்த ஹார்ட் டிஸ்கை இது ஒரு நம்புற மாதிரியா இருக்குது. இந்த ஹார்ட் டிஸ்கை கொண்டு போய் பெங்களூரில் கொண்டு போய் விற்றாங்க.
நான் என்ன சொல்கிறேன், இப்போ 18 ஹார்ட் டிஸ்க் காணுன்னா 18 ஹார்ட் டிஸ்க்கு பெங்களூரில் போய் விற்றா எவ்வளோ பைசா கிடைக்கும் சொல்லுங்கள். நீங்கள் பெங்களூருக்கு போயிட்டு வரதுக்கே 5000 செலவாயிருமா? போயிட்டு இது பண்ணி அது இந்த ஊழல் அது amounts பழைய எல்லாம் பழைய ஹார்ட் டிஸ்க்கு எவ்வளோ ரூபாய்க்கு எடுத்துக்குவாங்க? இந்த ஊழல் அமௌண்ட் எல்லாம் கம்பேர் பண்ணா அது ரொம்ப 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 சொற்பமான ஒரு இது. அதுக்காக அப்போ அது நம்பர் அந்த அது ஒரு ஹார்ட் டிஸ்கோடைய அமௌண்ட்டுக்காக அதுவும் விற்கிறது பெங்களூரில் போய் அந்த மாதிரிலாம் விற்றுட்டு அதெல்லாம் வந்து நம்புற மாதிரியே இல்லை. இன்னைக்கு அதில் இருக்கிற டேட்டா எரேஸ் பண்ணியிருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கணும். அதில் அந்த டேட்டா என்ன இருந்தது இன்று வரை நமக்கு அது விடை கிடைக்கல. சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. சிபிசிஐடி அதில் உடனடியாக விசாரித்து துரிதமாக விசாரித்து இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு நெட்வொர்க் இருப்பதாக தான் ஒரு வலுவாக சந்தேகம் எழுந்தது. கரெக்டாக டிரான்ஸ்ஃபார்மர் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது இது நடக்குது. இப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படும். ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கிற நீங்கள் சொன்னது போல் சில பிரச்சனைகள், அதிகாரிகள் ஒத்துழைக்காதது, தரமற்ற பொருட்கள், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், ஸோ இதுதான் காரணங்கள் அப்படின்றது. ஸோ இது மக்களுக்கு கொஞ்சம் புரியணுங்கிறதுக்காக தான் இந்த கேள்வி கேட்டேன். பார்க்கலாம் அதில் அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு சார். ஸோ தற்போது வரைக்கும் பல்வேறு நிகழ்வுகள் தொடர்பான உங்களோட பார்வைகளை கருத்துக்களை பயன்படுத்த மிக்க ரொம்ப நன்றி. நன்றி.